சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு காலையில் வந்த தினமலர் அதில் ஒரு செய்தி, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பாஜக உள்ளாலேயும் நிறைய பேர் அவருக்கு எதிராக இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திரு அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கிறதுக்காக எடப்பாடி அணியில் உள்ளவங்க கிட்டலாம் டையப் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் திமுக நேர எதிராக களம் இறங்குது. திமுகவும் எடப்பாடியும் கூட்டணி வச்சுருக்காங்க. பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து களம் இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் போட்டு அவருக்கு எதிராக பின்னப்படும் சிலந்தி வலை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. இதை பார்த்த பலருக்கும் பயங்கரமான ஒரு அதிருப்தி. என்னடா இந்த மாதிரி அண்ணாமலையை இதெல்லாம் பண்ணுறாங்களே வைக்கிறாங்கன்னு. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். எதிர்ப்பு இல்லாமல் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த உயரத்துக்கு வரவில்லை. அவர் கீழே இருந்து வரும்போதே அவருக்கு எதிர்ப்பு தான். உள்ளாலேயும் எதிர்ப்பு தான், வெளியும் எதிர்ப்பு தான். அதை தாண்டி தான் அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆன பிறகும் கூட அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை வச்சு அவர் பிரதமர் ஆன பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றியே பேசுவாங்க. அவரை ஒரு மரண வியாபாரின்னு சொல்லி சோனியா காந்தி எல்லாம் வசைப்பாடினாங்க. இங்கே இருக்கிற திருமாவளவன்லேருந்து ஆரம்பித்து இந்தியா முழுக்க உள்ள மோடி எதிர்ப்பாளர்களெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒபாமாவுக்கு லெட்டர் எழுதினாங்க. அதாவது விசா கொடுக்காதுங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு. அன்னைக்கு குஜராத் முதலமைச்சர் இவ்வளோத்துக்கும் அப்படி ஒரு மாநில முதலமைச்சருக்கு எதிராகவே நீங்கள் விசா கொடுக்காதுங்க, அமெரிக்காக்குள்ளே ஏற்றாதுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்துகிறார். ஒவ்வொரு முறை அவர் உரை நிகழ்த்தும் போதும் 40 முறை 45 முறை எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கைத்தட்டி அவருடைய பேச்சை வரவேற்கிறாங்க. இதுதான் கர்மா, இதுதான் விதி, இதுதான் நடக்கும். அந்த பிதாமகனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நம்மளுடைய திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு நடக்குது. அவ்வளோதானே. அந்த எதிர்ப்பு ஒவ்வொன்றையும் அவருக்கு சாதகமாக மாற்றிக்கிட்ட ஒரு உயர மேலே வந்தார்ல, அதன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இப்போ வந்துட்டு இருக்காரு. கட்சிக்குள்ளால சில எதிர்ப்புகள் வந்ததெல்லாம் உண்மைதாங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அது மேலே வரைக்கும் பிரதமர் வரைக்கும் போனது உண்மை. அவங்க பிடிச்சி வான் பண்ணது உண்மை. அதோட அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, என்னதான் வேணாலும் உள்ளால சில பூசல்கள் அதெல்லாம் இருந்தாலும் கூட இதுதான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்கன்னு அதுக்கு பிறகு அதை பற்றி பேச மாட்டாங்க. உடனே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வெற்றியை நோக்கி நம்ம போகணுங்கிறதுல முழு மனதோடு இறங்குவாங்க. அப்படி ஒருவேளை யாராவது அதில் குறுக்கு சால் ஓட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவரான பிறகு அதுக்கு பிறகு அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. செய்தால் அதுக்கு பிறகு எதிர்காலம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவர் மூளை ஐபிஎஸ் மூளை கரெக்டாக ஓரம் கட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு பிறகு அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அது மேல்மட்டம் வரைக்கும் போயிடும். அப்புறம் எதிர்காலமே இல்லாத அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிரும். அதனால் அதுவும் பிரதமருடைய எச்சரிக்கை மீறி யாருமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் மிகப்பெரிய வரவேற்பு இதில் ஏர்போர்ட்டில் அவர் இறங்கும் போதே கொடுத்துட்டாங்க. இது எப்படி இருந்தாலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை புறக்கணிக்கும் விதமாக செய்ய மாட்டாங்க. அது அப்படிப்பட்ட இது கிடையாது. இன்னொன்று, நான் விசாரித்த வரையில் கோயம்புத்தூரினுடைய பாஜக மாவட்ட தலைவர் இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒட்டின விஷயத்தில் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தேன். அப்புறம் விசாரிக்கும் போது அவர் கூட அந்த மாதிரி எல்லாம் பட்ட ஆள் இல்லை. அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது அமைஞ்சிருக்கு. மறுபடியும் அவருக்கு அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை உள்ள ஆள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பயங்கரமாக ஆதரவான ஆள் அப்படி தான் சொன்னாங்க. இன்னொன்று, தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எது நடந்துச்சா இல்லையா, இவங்க ஏதோ இட்டுக்கட்டி எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் சரி தான். இது ஒரு இதாக எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு மற்றொரு விஷயம் உண்மை. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது பாஜகவில் ஒரு மூத்த தலைவர்களில் சிலர் எடப்பாடி அவர்கள் கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னது உண்மை. அதுக்கான முயற்சிகள் எடுத்தது உண்மை. அதுக்காக வேண்டி மல்லு கட்டி நின்னது உண்மை. இதெல்லாம் உண்மை. ஆனால் அதுக்கு பிறகு இதுதான் அணினி முடிவான பிறகு அப்படி யாருமே செய்யலை. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே என்னமோ அபாண்டமாக யாரையும் போய் நின்று குற்றச்சாட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை. அந்த மாதிரி யாருமே இல்லை. எழுதியிருக்காங்க அப்படின்னா அது தவறான தகவல்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி யாருமே கிடையாது. அந்த மாதிரி அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பேசுனாங்க, முயற்சி பண்ணாங்க. இப்போ நான் எனக்கு இப்படி இந்த வழியாக போனால் தான் சரிங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த வழியாக போனாதாங்க சரின்னு கோயம்பேடு சீக்கிரமாக போய் சேர முடியும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலேயே நான் இந்த வழியாக போனவங்க, எனக்கு அனுபவம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தப்புன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் வழியில் நம்ம போன பிறகு தானே தெரியும். நான் என்னுடைய நான் அனுபவத்தை சொல்கிறேன், அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. ரெண்டும் வேறு இதாக இருக்கும். கடைசியில் நம்ம அங்கே ஒரு முடிவெடுத்து கோயம்பேடு சேர்ந்த பிறகு அப்புறம் தெரிய போகுது.
ரிசல்ட் வந்த பிறகு தெரிய போகுது. எடப்பாடி கூட கூட்டணி வச்சிருந்தால் நமக்கு லாபமா, வைக்காம நம்ம நின்னதுனால நம்ம கட்சிக்கு லாபம், அது இப்பவுமே தெரியும் லாபம் தான் அப்படின்னு இருந்தாலும் அதில் உறுதி செய்ய போகிறது அவ்வளோதான். அதனால் அதுக்கு மேலே அவங்க வந்து பண்ணலை, அதை நம்ம ஒத்துக்கணும். கூட்டணி வரணும்னு விருப்பப்பட்டதை அப்படி சிலர் இருந்தாங்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்கு பிறகு இந்த கூட்டணி இதுதான் முடிவான பிறகு வந்து போச்சு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அவங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய விருப்பப்படி தான் நடக்கும்னு நான் பல தடவை சொல்லிகிட்டே வந்தேன். பழைய பாஜக இல்லை, இது வேற பாஜக. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவராக வந்த பிறகு அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஒப்புதல் இல்லாமல், அவருக்கு விருப்பத்துக்கு மாறாக எந்த தலைவர்களும் செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டாலும் அது டெல்லியில் வந்து அது எடுபடாது. யாரையாவது ஒரு ஆளை வந்து ஒரு வேட்பாளராக ஒரு தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா கூட அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய ஒப்புதலோடு மட்டும்தான் அது வந்து நடைபெறும். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் டெல்லி வரைக்கும் போய் அங்கே போய் பண்ணாலும் சரி தான், கடைசியில் இவர் வந்து ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். இதுதான் நிலவரம். அதனால வந்து சில இடத்துல சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். கூட்டணியெல்லாம் வச்சு பண்ணுறோம், முதல் முறையாக பண்ணுறாங்க. அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் 24 இடத்துல பாஜக வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 24 இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க வேட்பாளர்கள் அப்படின்னா அது சாதாரண இது கிடையாது. தாமரை சின்னத்தில் கூட்டணியில் இப்போ ஏசி சண்முகம் அவர்கள், அப்புறம் வந்து பாரிவேந்தர், அப்புறம் வந்து ஜான் பாண்டியன், இவங்களெல்லாம் வந்து, அப்புறம் தேவநாதன் யாதவ், பாண்டிச்சேரி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பாஜக சிம்பலில் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். நிற்க வச்சு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 24 இடம் வருது. பாண்டிச்சேரி தமிழகம் உட்பட மொத்தம் 24 இடங்களில் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. திமுக ஆளுங்கட்சி அதுவே வந்து 21 இடத்துல தான் நிற்குது, 22 இடத்துல தான் நிற்குது. உதயசூரியன் சின்னத்தில் 21 இடத்துல திமுகவே நிற்கிது. ஒரு இடத்துல வந்து கொங்கு நாடு மக்கள் அந்த ஈஸ்வரன் கட்சி வந்து ஒரு இடத்துல வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிது. அவ்வளோதான். 22 இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு பாஜகவினுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி மக்கள் பத்தியிலையும் சரி, எல்லா இடமும் சரி, கிரவுண்ட் லெவல்லையும் சரி, போட்டியே வந்து களம் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா திமுக கூட்டணிக்கும் பாஜக அணிக்கும் இடையில தான் போட்டியே தவிர எடப்பாடி சீன்லேயே இல்லை. அவங்கள பற்றி பேச வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய சூழ்நிலை ஆகிப்போச்சுது. இன்னொரு வகையில் ஒரு கருத்து என்ன நிலவிட்டு இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பங்காளி தானே, நம்ம அதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த பங்காளிங்கிறனால அவங்க கிளீனாக அவங்க கூட ஒரு அண்டர் லிங்கில் ஒரு இதை வச்சுட்டு அதனால தான் புது வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு, அட்ரஸ் இல்லாத ஆட்களெல்லாம் நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னா திமுக வேட்பாளர்களை வந்து வெற்றி பெற வைக்கணுங்கிற முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு. அவருக்கு அப்படி தான் வந்து ஸ்டாலின் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறமேர் மேற்கொண்டு, இல்லைன்னா கொடநாடு வழக்க நான் கிளறுவேன், அவ்வளோதான். இது மாதிரி 1-2 ஆயுதங்கள் கையில் இருக்கல, அதை நான் கிளறுவேங்கிறத அந்த மிரட்டல்லையும் சொல்லி இவங்களும் வந்து இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு வந்து இது தினமலரில் போட்ட இந்த பாயிண்ட் உண்மை. திமுகவும் அதிமுகன்னு சொல்ல முடியாது, இடிஎம்கே தான். எடப்பாடியும் திரு ஸ்டாலினும் வந்து கூட்டணி அமைச்சு நாம் வந்து அண்ணாமலையே வெற்றி பெற வைக்கக்கூடாது, அண்ணாமலை விடக்கூடிய ஆட்களெல்லாம் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலை செய்வோம். நாம் வந்து வெற்றி தோற்றாலும் ஜெயிச்சாலும் நம்ம பங்காளி தான். அதனால் பங்காளி நம்ம பலத்தோடு நிற்கணுங்கிறதுல அவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை. அந்த பாயிண்ட் உண்மை. ஆனால் நீங்கள் ஒரே ஒருத்தர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை வந்து 10 பேர் சேர்ந்து மோதுறதுல இந்த ஒருத்தர் வீரனா, இல்லை அந்த 10 பேரும் சேர்ந்து கூட்டணியை வச்சு மோதுற அந்த 10 பேர் வீரனா? அண்ணாமலை தான் வீரன். இதில் இன்னொரு பாயிண்டே அதில் சுட்டி காட்டியிருக்காங்க. எப்படின்னா, எப்படியாவது அண்ணாமலை வந்து டெல்லி அரசியலுக்கு போயிடணும். அவர் வந்து டெல்லி அரசுக்கு போயிட்டு அரசியலுக்கு ஒருவேளை தோக்க அடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை. ஒருவேளை வெற்றி பெற்றாருன்னா அவர் அமைச்சராகி டெல்லிக்கு போயிட்டாருன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையை பார்த்தா பயம், அதானே. அண்ணாமலையுடைய வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சி. அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க, திமுக காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க, எடப்பாடி ஆட்களும் ஒத்துக்கிட்டாங்க. மக்களுக்கே தெரியும் இதில் என்ன ரகசியம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா அண்ணாமலை தலைமையிலான பாஜகவில் வந்து அணியில் வந்து மற்ற பாமகவோ மற்ற கட்சிகளோ விருப்பப்பட்டு வரமாட்டாங்க. இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கனால தான் வராங்க. அப்படி எல்லாரும் வந்து இதில் ஒருங்கிணைஞ்சு போகிறாங்க. பேச்சுவார்த்தையில் முன்ன பின்ன இருக்கும். சில பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில சீட்டுகள் வந்து அதிகமாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், அது ஏன் கொடுக்கல, அவர் ஏன் அதை விரும்பலையா, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குங்கிறத சில கருத்து சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த கூட்டணி வந்து வலுவாக தானே இருக்குது. கண்டிப்பாக பாருங்களேன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பாக 100% வெற்றி உறுதி அவருக்கு. டிடிவி தினகரன் 100% வெற்றி தேனியில். அவர் அங்கே ராமநாதபுரத்தில் வெற்றினா இவர் தேனியில் வெற்றி. அவர் இன்னொன்று டிடிவி தினகரன் நிப்பாட்டக்கூடிய திருச்சி வேட்பாளர் வெற்றி தான், சந்தேகமே வேண்டாங்க, அதுவும் வெற்றி தான்.
அப்புறம் அப்போ வந்து என்ன ஆகும், அந்த அணியில இருக்கக்கூடிய 3 பேர் வெற்றி. இவங்க தான் நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி எந்த அளவுக்கு, நான் தெருவும் திண்ணையுமான்னு சொல்லிட்டே இருப்பேன், எந்த அளவுக்கு தோல்வி அடைய போகுது அப்படின்னா, ஒரு சீட்டும் கிடைக்காதுங்கிறது பிரச்சனை இல்லை. சீட்டு கிடைக்காட்டாலும் நாங்கள் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படி இப்படி ஏதாவது கதை சொல்ல முடியும். இந்த இடத்துல சீட்டு தான் முக்கியம். மக்கள் மத்தியில் மன்றத்தில் சீட்டு தான் முக்கியம். ஓட்டு நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறது இங்கே கம்பாரிசனுக்கு உதவாது. ஆனால் அவங்க ஒருவேளை தோத்தா கூட நாங்கள் வந்து முதல் இடத்துல வந்த பாஜகவோட நாங்கள் 2வது இடத்துல இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோன்னு சொன்னால் தப்பிக்க முடியும் ஓரளவுக்கு. நாங்கள் தான் அதிகமான பெர்சன்டேஜ் ஓட்டு 2014 எலெக்ஷன் மாதிரி 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின சீட்டு 3 இடத்துல வெற்றி பெற்றாலும் கூட தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து வாங்கின ஓட்டு வந்து 18% ஓட்டு தான். ஆனால் அவங்க 24க்கு மேலே போயிட்டாங்க திமுக. அப்படின்னு சொல்லும்போது ஓட்டு அவங்களுக்கு இருக்குது, வெற்றி வாய்ப்பு தான் கிடைக்கலையே ஒழிய ஓட்டு இருக்குங்கிற மாதிரி பூசி மெழுகலாம். இல்லை ஒரு லாஜிக் படி அது மக்கள் ஆதரவு இருக்குங்கிறது உண்மை தான். அந்த அளவில் பார்க்கும்போது சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது, ஓட்டு போட்ட எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி நிலவரம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது தெரியுமா? நாம் தமிழர் கூட போட்டிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் அலசுங்க தெரியும். ஏதாவது ஊரில் இருந்து வரக்கூடிய தகவலை கொஞ்சம் அலசுங்க, இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் கிரவுண்டில் 4 ஊருக்கு சுற்றுங்க, இல்லை 4 ஊருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அங்கே இருக்கிற நண்பர்கள்ட்ட கேளுங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியுடைய நிலவரம் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் விடக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர் கூட போட்டியிடுறாரு. இன்னமும் அதுக்கு கீழே போகிறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு. கீழே போனால் என்ன ஆகும், 4வது இடத்துக்கு போயிடுவார். 4வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்பாளர்கள் போகும்போது 3வது இடத்துல வந்து நாம் தமிழர். நான் பல தடவை சொல்லிட்டு இருந்தேன், கன்னியாகுமரி வச்சு எங்கள் ஏரியா வச்சு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது கொங்கு மண்டலத்திலையும் அப்படி தான் இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ டெல்டாவில் எடுத்தாலும் அப்படி தான் இருக்குது. பல இடங்கள்லையும் இப்போ அப்படி தான் இருக்குது. அப்படி போகும்போது உண்மையான அதிமுக வந்து திரு ஓபிஎஸ் தலைமையிலானது தான். அவங்க தான் வந்து உண்மையான அதிமுக, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவங்க அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து 3 இடத்துல நின்று 3 இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. சாம்பிளுக்கு தான், டெஸ்ட் தான் பண்ணாங்க. 3 இடத்துலையும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் இங்கே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சுத்தமாக 0 ஆனது மட்டும் இல்லை, 2வது இடத்துல வரல, 3வது இடத்துல வரல, 4வது இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. 3-4 இடங்கள்ல போயிருக்காங்கன்னா எவ்வளவு சுத்தமாக மக்கள் நிராகரிச்சுட்டாங்கிறது தெரியும். இது இப்போ 1 மாதம் தானே இருக்குது தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு ஓட்டு, எங்கெங்கே எவ்வளவு போட்டாங்க ஓரளவு தெரிஞ்சிடும். அதுவும் ஓட்டு எண்ணிக்கை, அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதி டிக்ளேர் ஆக போகுது. அன்னைக்கு தான் வந்து வெளிப்படையாக தெரிய போகுது. இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து இதில் கோயம்புத்தூர் அடிப்படையில் தான் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கோயம்புத்தூரில் பேசின எஸ்பி வேலுமணி அங்கே வந்து நேற்றைக்கு பேசியிருக்காரு. பேசும்போது தேர்தலில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான், பாஜக வந்து 4% ஓட்டு மட்டுமே தான் கிடைக்கும். அப்புறம் அவரு தாங்க சொல்லியிருக்காரு. ஒரே மேடையில் பேசினார் தான், ஒரே வாய் தான். அது நேத்தைக்குள்ள வாய், இது இன்னைக்குள்ள வாய், அது நார வாய், இது இந்த வாய் அப்படிலாம் இல்லை, ஒரே வாய் தான், ஒரே மேடை தான். அதில் பேசும்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னார்னா, இந்த தேர்தலில் பாஜக 10% ஓட்டு வாங்கினால் கூட வெற்றி பெற முடியாது. இப்போ எதை நீங்கள் எடுப்பீங்க? பாஜகவுக்கு 4% ஓட்டு தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. சரி, அப்புறம் சொல்கிறாரு இல்லை 10% ஓட்டே நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் வந்து வெற்றி பெற முடியாது. இதில் நீங்கள் எதை எடுப்பீங்க? 10% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாரா, இல்லை 4% ஓட்டு தான் கிடைக்கும்னு சொல்கிறாரா? எதை சொல்கிறாரு? பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வர முடியாதுன்னு இன்னொரு இதையும் சொல்கிறாரு. ஆனால் அதே கொங்கு மண்டலம், அதே கோயம்புத்தூர் தொகுதியில் உள்ள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து நான் கடந்த 2 நாளாக நான் இதை சுட்டி காட்டிக்கிட்டே வரேன். அது வந்து ஒரு ஆன்லைன் கருத்து கணிப்பாக இருந்தாலும் அது லைவில் இருக்குது, நீங்களே போய் பார்க்கலாம். indian7.in இதுதான் வெப்சைட்டினுடைய பேர். அதில் ஸ்லாஷ் போட்டுட்டு போல்னி போட்டாலே அது வந்துடும். அதுக்குள்ளால தான் இந்த லிஸ்ட்டே இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் பகுதியில் உள்ளவங்க அப்படின்னு கிடையாது, அந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்டவங்கன்னு கிடையாது. உலகம் முழுக்க உள்ளவங்க தமிழர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் ஓட்டு போட்டதுனால தானே அதில் வருது. இன்னைக்குள்ள நிலவரப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு 74% ஆதரவு. அதை எப்படி நிராகரிக்க முடியும்? ஓட்டு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க தெரியுமா? 13,334 பேர் போட்டிருக்காங்க. இப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள நிலவரம். திமுகவினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு 12% தான், 12% ஆதரவு. 2,255 பேர் அவருக்கு ஆதரவாக ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. கலாமணி ஜெகநாதன் நாம் தமிழர் 3வது இடத்துல, அவங்களுக்கு 8% ஆதரவு. எவ்வளோ பேர்? 1,473 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க தங்கமணி, வேலுமணி, அப்புறம் வந்து எடப்பாடி, இவங்கெல்லாம் சேர்ந்து விட்டுருக்க ஆள் வந்து சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து
6% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஆதரவா 6% ஓட்டு தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. 1045 ஓட்டு வாங்கியிருக்காரு. 1045 பேர் அவருக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு நான் எவ்வளவு சொன்னேன்? 13,334 பேர். 13,334 பேர். இந்த 14,334 இதை பேலன்ஸ் பண்றதுக்கு அதுக்கு பின்னாடி வந்த, அதாவது திமுகவினுடைய 2,255, அப்புறம் நாம் தமிழருடைய 1,473, அப்புறம் சிங்கை ஜி ராமச்சந்திரனுக்கு ஆதரவா பதிவான 1,045, இந்த 3 பேருடைய ஓட்டை கூட்டினா கூட 4,000 சில்லறை தான் வருது. ஆனால் அவர் எவ்வளவு வச்சிருக்காரு? 13,334 பேர் ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. 74%. இவங்கெல்லாம் வாங்கினது திமுக 2வது இடத்துல வந்தது 12% தான். எப்படி இதெல்லாம் யோசிக்காம பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. கொங்கு மண்டலத்துல ஒட்டுமொத்த மக்களும் அண்ணாமலை பக்கம் நிக்கிறாங்க. தமிழகம் முழுக்கவே அப்படித்தான் இருக்கு. மோடி, அண்ணாமலை இது வரைக்கும் மோடியே ஒரு எதிரியா கட்டமைச்சு வந்த தமிழகத்துல இப்ப முழுக்க ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல இப்ப இருக்காங்க. எப்படி இதை புறந்தள்ள முடியும்? மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. இது ஒரு சின்ன கருத்து கணிப்புன்னு நீங்க எடுத்தா கூட 17,000 பேர்கிட்ட ஓட்டு போட்ட ஒரு கருத்து கணிப்பு. சாதாரணமா 17,000 பேர் நம்பரை எப்படி சாதாரணமான நம்பர்னு எப்படி எடுத்துக்கிடுவீங்க? எல்லா கட்சியும் தான் ஆன்லைன்ல இருக்காங்க சார். இப்போ ஏதோ பாஜக மட்டும்தான் ஆன்லைனில் ஐடிவிங்க ஆக்டிவாக இருக்குது. மற்ற இதிலெல்லாம் ஆன்லைன்லே இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லாரும் தான் ஆன்லைனில், எல்லாரும் தான் மொபைல் வச்சுருக்காங்க, எல்லாரும் தான் அவன் கட்சிக்கு ஆதரவு வரணும்னு அந்த லிங்கை ஷேர் பண்ணி ஓட்டு போட வைக்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. அதான் 3 நாள் இருக்க. நீங்கள் ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் திடீர்னு ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சாரார் மட்டும் ஓட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையே. இன்றைக்கி 3வது நாள் தொடர்ந்து அது லைவில் இருக்கு, சுற்றிக்கிட்டு வருது அந்த லிங்க். ஒரு ஆள் தான் ஓட்டு போட முடியும். ஒரு மொபைலில் ஒருத்தர் ஓட்டு போட்டோன்னா ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஒரு சிஸ்டத்தில் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு 2வது தடவை ட்ரை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டீங்க, இவருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு அதில் வந்துடுது ரிப்போர்ட். அப்படி தான் அந்த சிஸ்டம், அப்படி தான் அந்த சாஃப்ட்வேரே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஒரு தான் மொபைல் இருக்குனால எல்லாரும் அவங்கவுங்க மொபைல்லேருந்தே போட்டிருப்பாங்கன்னு வச்சுடுங்க. எது எப்படி வேணால் எடுத்துடுங்க சார். 74% ஆதரவுங்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? கொங்கு மண்டலத்தில் போய் கேட்டு பாருங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், எனக்கு வட்டத்தில் பெரியவர், அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டவங்க. காஞ்சிபுரம் சுப்பிரமணியம் அவங்க பேர். அவங்க தலைமையில் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே அறிவித்த மறுநாளே உடனே சொல்லிட்டாரு, என் தலைமையில் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் 10 பேர் நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறோம். இது அவராக எடுத்த முடிவு. என்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் போகிறோம், 10 பேர் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், கோயம்புத்தூருக்கு போகிறோம், வீடு வீடாக இறங்கி நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசுங்க, வீடியோவில் பேசுங்க, நாங்கள் வீடு வீடாக பேசுகிறோம். அவர் சொன்ன டயலாக் தான். நீங்கள் வீடியோவில் பேசுங்க, நாங்கள் வீடு வீடாக போய் பேச போகிறோம். இவருக்கு யாரும் உத்தரவு கொடுக்கல, யாரும் கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தானாக கிளம்பி கோயம்புத்தூருக்கு போகிறாங்க. அவங்க கை காசில் அங்கே போய் தங்கி அவங்க செலவுலேயே காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு போய் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யாருங்க? ஏதாவது எப்படியாவது மோடி வெற்றி பெறணும், மோடிக்கு தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டு கிடைக்கணும்னு ஆர்வப்படுறவங்க. அவங்கவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. பெங்களூர்லேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியாது கோயம்புத்தூருக்கு இது வரைக்கும், ஏன்னா தெரியாது, என்ன விசாரிக்கலை. மற்ற மாவட்டங்கள்லாம் கூட பல பேர் கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலைக்கு மேலே உயிரே வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் எத்தனை 1000 கோடியை கொண்டு அங்கே கொட்டினாலும் சரிதாங்க, ஓட்டு அண்ணாமலைக்கு தான். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 1996 அந்த தேர்தலில் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா அந்த அம்மா போட்டிட்டாங்க. அந்த தொகுதியில் அவங்களுக்கு ரூபா கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, அப்புறம் குடம் கொடுத்தாங்க, சில்வர் குடம், இப்படி எல்லாமே கொடுத்தாங்க. பரிசு பொருட்கள்லாம் நிறைய கொடுத்தாங்க, மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் அந்த அம்மா தோற்று போச்சு. எப்போ? 96. அன்னைக்கு மொத்தமே அந்த தொகுதியில் ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை 1,18,000 20,000 அந்த அளவு தான். 1,20,000. இன்னைக்கு 2 லட்சத்தை தாண்டி போயிடும் இன்னைக்கு உள்ள நிலவரப்படி. அந்த சூழ்நிலையில 9,000 ஓட்டு வித்தியாசங்கிறது பெரிய மார்ஜின். இது அதுவும் முதலமைச்சராக அவங்க சிட்டிங் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட தோல்வி அது. நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்குவாங்க சார், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவாங்க சார். ஆனால் மனசில் என்ன வச்சுருக்கானோ அதை மட்டும்தான் ஓட்டுப்பதிவில் போடுவோம். இந்த ரூபா வாங்காமல் மட்டும் மறுக்காதுங்க. ஏன் தெரியுமா? சில இடத்துல பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை கிடையாது, சில இடங்களில் பிரச்சனை இருக்குது. சில ஆட்கள் போயான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க அந்த இடத்துல அவங்களால சொல்ல முடியும். ஆனால் அப்பாவி சமுதாயங்கள், அப்பாவி மக்கள் பல இடத்துல சொல்ல முடியாது. ரூபா வாங்க மாட்டேன்னு சொன்னால் திமுககாரன் உடனே அந்த நம்மளை நோட் பண்ணுவான், நம்ம
திமுகவுக்கு எதிரான ஆள், இல்லைன்னா பாஜகவை ஆதரவான ஆளுன்னு சொல்லி நம்மளை வந்து அடையாளப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன், ரூபாய் தாராளமாக வாங்குங்க. திமுககாரன் கொடுத்தானா வாங்குங்க, இல்லை அதிமுககாரன் கொடுக்குறாங்களா, எடப்பாடி ஆள் கொடுக்குறாங்களா வாங்குங்க. இவங்க எல்லாமே கொள்ளையடிச்ச பணம் தான். அவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணம் இல்லை. அப்படி சம்பாதிச்ச பணத்தை எதுவும் கொடுக்க போகிறாங்க? அப்போ அவங்க வந்து கொள்ளையடிச்ச பணம் தான். அவங்க அப்பா வீட்டு பணமே கிடையாது, நம்ம பணம், கொள்ளையடிச்ச பணம். தாராளமாக வாங்க, எவ்வளவு தந்தாலும் வாங்குங்க. அதை வாங்கி சாமி படத்துக்கு முன்னாடி வைங்க. அடுத்து ஏதாவது ஒருத்தனுக்கு துணி எடுத்து கொடுங்க. ஏழைகள் வருவாங்க, எதாவது நல்ல காரியத்துக்கு ஏதாவது பயன்படுத்துங்க. இந்த ஏழைகள் பாழைகள் வருவாங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வருவாங்கல்ல, அவங்க கையில் எடுத்து கொடுங்க. அதை சந்தோஷமா, அது வந்து ஒரு கடவுள் திருப்பணி மாதிரி போயிட்டே இருக்கும். கவலையே படாங்க. சாமி கோயிலில் உண்டியலில் கூட ஒன்று போடுங்க. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம் சார். நீங்கள் ஏன் சார் அதை வேண்டான்னு சொல்றீங்க? வேண்டான்னு சொன்னால் உங்களை எதிரியெல்லாம் நினைக்கிறேன். அதை திமுக தான் ஓட்டு போடணும், உதயசூரன் தான் ஓட்டு போடணும். சரிங்க ஐயா, கொடுங்க, வாங்குங்க. சரிப்பா, ஓட்டு போட்டுறேன், அவ்வளோதானே தங்கம், போயிட்டு வா. நல்லா சிரிச்ச முகத்தோடு சொல்லி அனுப்புங்க. ஓட்டு மட்டும் கரெக்டாக அங்கே போய் போடுங்க, கரெக்டாக போடுங்க, இல்லை நல்லதே நடக்கும். அப்புறம் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார். என்ன அப்படின்னாக்கே, சூழ்நிலை வந்து தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே வந்து பாஜக அணிக்கு சாதகமாக தான் இருக்குது. அது வந்து பாமகவாக இருந்தாலும் சரிதான், இல்லை தமாகவாக இருந்தாலும் சரிதான், இல்லை மற்ற கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடமுமே வந்து வரக்கூடிய தகவல் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளுமே வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை நோக்கி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் கம்மியாக இருக்குது. நான் இந்த இடத்துல நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வைக்கிறேன். நாள் கம்மியாக இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு கொஞ்சம் இறங்கி பக்கத்து வீட்டு எல்லா வீட்டுக்கும் போங்க. வீடு வீடாக சொல்லுங்கள். வீடு வீடு, அதாவது கட்சிக்காரங்க வந்து ஓட்டு கேட்கறது வந்து வேற, அது அரசியல். ஆனால் நீங்கள் இல்லை, நான் இப்போ போய் நான் பக்கத்து வீடு 3வது வீட்டில் எல்லாம் போய் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்மளை தெரியும். ஆனால் நம்ம இது வரைக்கும் அரசியல் கட்சிக்காக அரசியல் இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம கேட்டதே கிடையாது. முதல் முறையாக கேட்குறோம், நண்பன்கிட்ட கேட்குறோம், உரிமையோடு கேட்குறோம். எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த வாட்டி நீ பாஜக அணிக்கு ஓட்டு போடு, ஒரே ஒரு தடவை போடு. ஒருவேளை நான் இந்த போட்டு நீ வந்து அடுத்த வாட்டி இவங்க வந்த பிறகு நீ எதிர்பார்த்தது நடக்கலன்னு உனக்கு இஷ்டப்படி அடுத்த நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு. இந்த ஒரு முறை மட்டும் நான் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடு, இந்த ஒரு முறை மட்டும் நீ பாஜக அணிக்கு ஓட்டு போடு அப்படி சொல்லி நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க. நிராகரிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க திமுக குடும்பமே இருந்துருப்போம். நீ எந்த குடும்பம் எந்த கட்சி வேணாலும் இருந்திருப்போம். இந்த ஒரு முறை மட்டும் நீ ஒரு மாற்றத்துக்கு நீ வழிவகு, என்னுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 தெருவு உங்கள் தெருவில் உங்களால் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 தடவை போயிட முடியும். நேராக போங்க, ஒரு வீட்டில் உட்காருங்க. எக்கா நல்லா இருக்கீங்களாக்கன்னு கேளுங்க. வீட்டில் உள்ளவங்ககிட்ட, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துடும், இந்த வழியாக போனேக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கா, அந்த பிள்ளை அங்கே போச்சா, எப்படி படிக்க போச்சுல, நல்லா படிக்குதா, என்ன இருக்குது, இல்லை கல்யாணம் முடிஞ்சு போனவங்க இப்போ எப்படி இருக்காங்க, எத்தனை குழந்தை இருக்குது, எல்லாம் விசாரிங்க. எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருக்கும். நல்ல குலசம் விசாரிங்க. அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிங்க. வெயிலாக இருக்கா, அப்படியே வந்தேன் வச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த வாட்டி மட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறத மீறாத, எனக்காக நீ வந்து இந்த வாட்டி பாஜக அணிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க. சொல்லுங்கள், மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்கள், மறுபடியும் தேர்தலுக்கு முன்னாடி ஒருக்கா சொல்லுங்கள், இல்லைனா இன்னொரு இடையில ஒருக்கா சொல்லுங்கள். ஒரு 3 நாள் 4 தடவை அப்படியே போகும்போது அப்படியே விசாரிச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இந்த கவுஸ், அதாவது சம்பர்க்கான்னு சொல்லுவாங்க. யார் சொல்கிறது? யார்? ராமகோபாலன்ஜி சொல்லுவார். சம்பர்க்கா அப்படிம்பார். வீடு வீடாக போகணும் அப்படிம்பார். இது வந்து அப்போ அவர் சொன்ன அறிவுரை, நான் கேட்டது அவர்கிட்ட. இதை சொல்லுவார் அவர். வீடு வீடாக போகணும் சார் அப்படிம்பார். நான் வீடு வீடாக போயிருக்கேன். 96க்கு முன்னாடியே நான் வீடு வீடாக போயிருக்கேன் எங்கள் கிராமத்தில். அதனுடைய அதுக்கு பிறகு வந்த தேர்தல்கள் அதனுடைய இதை நான் பார்க்க முடிஞ்சுது. நான் தேர்தலுக்காக வேண்டி போகலை, நான் இயல்பாகவே போவேன். சும்மா வீடு வீடாக போனேன்னா இப்போ மேலே தெருவு போகிறோமா அப்படியே போனேன்னா நேராக வீட்டுக்குள்ளே போயிருந்து அவங்க பழைய கஞ்சியெல்லாம் குடிப்பேன். போய் பழைய கஞ்சி, இல்லை எங்கள் வீட்டிலே பழைய கஞ்சி தான் இருக்கும். பழைய கஞ்சி குடிப்பேன். அங்கே வீட்டில் இருந்தேன்னா என்ன கஞ்சி தரவிடாதான் கஞ்சி தந்துடுவாங்க. எனக்கு இப்போ தருவாங்க. எங்கள் ஊரில் நான் எல்லா அது ஒரு இதாக இருக்கும், ஒரு மரியாதையாக இருக்கும். அப்படி எல்லா வீட்லேயும் போவேன். என்ன கணேசா வாம்பா, எப்படி இருக்கா, இப்படிம்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. அதே மாதிரி எல்லாம் பேசிட்டு அவங்க தண்ணி ஒன்றும் இல்லைன்னா பெரும் கப்பில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவேன். அது ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கும், ஒரு உறவை ஏற்படுத்தும். பழைய கஞ்சி குடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பழைய கஞ்சி குடிக்கும்போது அங்கே அந்த வீட்டில் நானும் ஒருத்தன் ஆயிடுவேன். அங்கே இந்த வீட்டில் ஒரு கிளாஸ்
கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னா அந்த அந்த வீட்டினுடைய நல்லது கெட்டதை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா உண்மையிலேயே நல்லது கெட்டதுக்கு நம்ம பங்கெடுப்போம், அது வேற கதை. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு தம்பி வா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மரியாதை கிடைச்சிட்டு இருந்துச்சு. அது பண்ணும்போது எனக்கு தெரியல. இப்போ நான் அதை திருப்பி பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு எனக்கு தெரியுது. அது எல்லாரும் இன்னைக்கு போனாலும் எனக்கு அந்த மாதிரி அந்த சர்க்கிள் அப்போ நான் போய் வீடு வீடாக போகும்போது இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து என்ன பார்த்தா கூட எனக்கே இப்போ வந்து சில பேர் அடையாளம் தெரியாமல் கூட போயிடும். ஏன்னா 25-30 வருஷம் ஆகி போச்சுது. ஆனால் கரெக்டாக என்ன கேட்பாங்க, ஏன்னா என்ன ஈஸியாக அடையாளப்படுத்திடுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. உடனே கேட்பாங்க, என்ன கணேசன் எப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க, பிள்ளை எப்படி தானே இருக்குது, என்ன இது என்னோட அதை பற்றி நல்லா விசாரிப்பாங்க. ஒரு இதுக்கு சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நழுவ விடவே கூடாது. கட்டாயம் யாருக்கு முடியாத பட்சத்தில் இருக்கீங்கன்னா ஃபோனில் பேசுங்க, கண்டிப்பாக பேசுங்க, சொந்தக்காரங்களுக்கு பேசுங்க. திருச்செலி நேரத்துக்கெல்லாம் ஒரு அம்மா வந்து பல்லடம்னு நினைக்கிறேன், அங்கேருந்து சொன்னாங்க, எனக்கு விருதுநகரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நாங்கள் பேசி எல்லாரும் இந்த வாட்டி நீ பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும், என்னுடைய கோரிக்கை இது. ஏன்னா கேட்கும்போது திடீர்னு நீங்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து மறுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏதோ பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட இருப்பாங்க. ஏதோ வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேறு கட்சிக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பேசுகிறோம், பக்கத்து தெருவுக்காரன் பேசுகிறோம், பக்கத்து கிராமத்துக்காரன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவாங்க. 10 பேர்கிட்ட கேட்குறோம்னா அதில் 5 பேர் மாறி ஓட்டு போட்டாலே பெரிய சாதனை. அது 8 பேர் ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுருங்க, பக்கா வெற்றி, மார்ஜின்லாம் மேலே ஏறி போயிடும். இது ஒரு பெரிய வேலை, பெரிய விஷயம் இது. இதை ஒவ்வொருத்தரும் இதை கேட்குறவங்க அவசியம் வீடாக முடிஞ்ச நேரத்தில் போங்க. ஆனால் கட்டாயம் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 தடவை 3 தடவையாவது 4 தடவை போனோங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் 3 தடவை 2 தடவையாவது அட்டன் பண்ணிடுங்க. சும்மாவே 5 நிமிஷம் உட்காந்துருந்து கதை பேசிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு கடைசியில் நம்ம இதை கோரிக்கையை சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். இது அவசியம் நம்ம செய்வோம். இந்த இதில் வந்து கூடுதலாக ஒரே ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த தேர்தல் வரைக்கும் கண்ட சேனல்லாம் பார்க்காதுங்க. கண்ட நியூஸை பார்த்து அந்த டிவியில் பார்த்துட்டு உடனே டென்ஷன் ஆகாதுங்க, பிபி ஏற்றாதுங்க. குறிப்பாக பொன்முடி அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று அவருக்கு வந்து அவருடைய தண்டனையை நிறுத்தி வச்சுது. 2வது விஷயம், அவருக்கு வந்து அமைச்சராக பதவி ஏற்கணும்னு சொல்லும்போது கவர்னர் நிராகரித்தார். இது வந்து தண்டனை நிறுத்தி தான் வச்சிருக்கு, நீங்கள் நிரபராதின்னு சொல்லலை, அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்னர் RN ரவி அவர்கள் வந்து அதை நிராகரிச்சிட்டார். இதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதை எடுத்து வச்சுட்டு அவங்க சட்ட ரீதியாக அலசும் போது இது வந்து முதலமைச்சர் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்னா அதில் 2 பாயிண்ட். ஒன்று, முதலமைச்சருக்கு வந்து பதவி பிரமாணம் அவர் செய்து வைக்கணும் கவர்னர். ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கு வந்து முதலமைச்சரே பண்ணலாம்னு ஒரு இடம் இருக்குதான், அப்படி இருக்கு. இன்னொன்று வந்து முதலமைச்சர் வந்து கோரிக்கை இந்த இவங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காருன்னா அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். அவர் இந்த பதவி பிரமாண விஷயத்தில் அவர் நிராகரிக்கிறதுக்கு அவருக்கு சட்டத்தில் இடம் இல்லைங்கிறது அடுத்த பாயிண்ட். 3வது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் வந்து தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க. சட்டம் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய கருத்து. கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ இந்த தண்டனையை நிறுத்தி வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு முந்தின நிலைமைக்கு போயிடும். அப்போ இதுக்கு முந்தின நிலைமை என்னது, அவர் தண்டனைக்கு முந்தின நிலைமை, தண்டனை இல்லாத நிலைமை. அதனால அவர் குற்றவாளி இல்லை, அந்த கதையெல்லாம் ஆகாது. இப்போதைக்கு தற்காலிகமாக அவர் தண்டனை இல்லாத நிலைமைக்கு போயிடுறாரு. அப்படின்னா அவர் வந்து எம்எல்ஏயாக நீடிக்கலாம். அப்போ எம்எல்ஏ நீடிக்கலாம்னா அமைச்சராகவே நீடிக்கலாம். அதுக்கு ஒரு கவர்னர் வந்து திரும்பி பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியும் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவங்கெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒருத்தர் உண்மையிலேயே என்கிட்ட இந்த வீடியோ கூட அவங்க பார்ப்பாங்க. சுப்ரீம் திடீர்னு ஃபோனில் வந்த உடனே பேசினார், என்னங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, மோடி இதை வந்து நீங்கள் அண்ணாமலையிட்ட சொல்லுங்கள், சொல்லி இதை மோடிகிட்ட சொல்லுங்கள். நான் கேட்டேன், உங்களுக்கு இது எப்படி தெரியும்னு கேட்டேன். இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் இதை சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள் இப்படியெல்லாம் உத்தரவு போட்டிருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி, டிவியை பார்த்தேன், இந்த டிவியை வந்து அண்ணாமலை பார்க்க மாட்டாரான்னு கேட்டேன். அண்ணாமலை அவருக்கு கூட இருக்கக்கூடியவங்கலாம் பார்க்க மாட்டாங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, இல்லை பிரதமருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா, இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கிற விஷயம் பிரதமருக்கு தெரியாதா, இதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் எடுத்து இதை திரு அண்ணாமலைகிட்ட அவர்கிட்ட போய் சொல்லி அவர் வந்து இதை பிரதமர்கிட்ட சொன்னா என்ன காரி தூப்ப மாட்டாங்களான்னு கேட்டேன். பைத்தியக்காரன்னு நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறது நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறார். அவர் சொல்கிறது அவருடைய ஒரு ஆதங்கத்தை எட்ட கொட்டி தீர்க்கிறார். இதை வந்து இதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறார். நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் ஒரு 100 பேருக்கு பிஜேபிக்கு அணிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு செய்யுங்க, அதுதான் சரியானது, டைமை வேஸ்ட் பண்ணாதுங்கன்னு சொன்னேன். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறார், பாசிட்டிவான ஆள் தான், மோடிக்கு மேலே ஆதரவாளர் தான், அண்ணாமலைக்கு மேலே உயிரை வச்சிருக்க ஆள் தான். ஆனால் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் நமக்கு என்ன தெரியுதோ இதெல்லாம் இதை விட 10 மடங்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தெரியும், அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பிரதமருக்கு தெரியும்.
என்ன நகர்வெல்லாம் இருக்குன்னு எல்லா கதையும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு எல்லா இடமும் அவங்களுக்கு ஆழம் இருக்குது, எல்லாமே பண்ணி அது அவங்க வேலை, அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அது எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சும்மா இருக்காங்க, கனிமொழியை பிடிச்சி உள்ளே போட்டுக்க வேண்டாமா, அதை பண்ண வேண்டாமா, இதை பண்ண வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்வாங்க. எந்த நேரம் எந்த சூழ்நிலையில் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். நாம் என்ன செய்யணும்னா, தமிழ்நாட்டிலேருந்து 39 எம்பியை உருவாக்கணும். அது நம்ம கையில் இருக்குது. 10 பேரை ஓட்டு போட வைக்கணும் பாஜகவுக்கு, அது நம்ம கையில் இருக்குது. இல்லை ஒரு 100 பேரை ஓட்டு போட வைக்கணும், அது நம்ம கையில் இருக்குது. இல்லை ஒரு 200 பேரை ஓட்டு போட வைக்க முடியும், அது பெரிய சாதனை. அது நம்மளால முடியும். அதைத்தான் நம்ம செய்யணும். இப்போ என்னால் என்ன முடியும்? இதை மாதிரி பேச முடியுது. இது ஒரு பிரச்சாரம் தான், சந்தேகமே கிடையாது. பிஜேபிக்கு ஆதரவான பிரச்சாரங்க, வேற எந்த இதுவுமே கிடையாது, எந்த நோக்கமே என்ன கிடையாது. நீங்கள் என்ன பத்திரிகையாளர்னு எடுத்தாலும் சரிதான், அரசியல் விமர்சகர்னு எடுத்தாலும் சரிதான், நேர்மையானவன் எடுத்தாலும் சரிதான், இல்லை பிஜேபி ஆதரவாளர்னு எடுத்தாலும் சரிதான், தேசியவாதின்னு எடுத்தாலும் சரிதான், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க. அது எனக்கு கவலை இல்லை. உண்மையை நான் சொல்கிறேன், இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்முடைய தலைமுறை வந்து இந்த போதைப் பொருள் இல்லாமல் வாழணும், நாசமாக போயிடக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்கிறேன். தருதானே? இப்போ அப்படி தானே இதை வளர்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணுற அளவுக்கு கஞ்சாவிலேருந்து பெத்தமெட்டமின் வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்கல்ல, சிந்தட்டிக் ட்ரக்ஸை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கல்ல, ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் போய் சேர்ந்துட்டல, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேர்ந்துட்டல, தமிழகம் வழியாக இலங்கைக்கும் போய் சேர்ந்து அங்கே உள்ளவனையும் நாசம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் முடிவு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும். அதுக்கு முன்னோடியாக இருக்குது என்னது? இந்த பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு வந்து 39 இடம் கிடைச்சுன்னா அடுத்த செகண்ட் திமுக ஆட்சி கலைஞ்சிருவாங்க, அவங்களே கலைச்சிருவாங்க. அதுக்கு உள்ளால பெரிய டீம் இருக்குது, உள்ளே சண்டை போடுறதுக்கு கோஷ்டி இருக்குது. உதயநிதியை பிடிக்காதவங்க அங்கே நிறைய எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, மாவட்ட செயலாளர் எல்லாமே இருக்காங்க. எப்போ நீங்கள் அதை இந்த சூழ்நிலை மாறுதோ காலவாரிடுவாங்க. கூட்டணி சிட்டாக பறந்து போயிடும். திருமாவளவன்லேருந்து எல்லாரும் ஏற்கனவே தோக்க போகிறது உறுதி, அவ்வளவும் கலந்து போயிடுவாங்க. கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே, ஏன்னா அவங்க இப்போதைக்கு அங்கே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அதனால இருக்காங்க, அவ்வளோதான். எப்போ பாஜக அணி மேலே வந்துட்டு அன்னைக்கே வீழ்ந்துடும், அன்னைக்கே வீழ்ந்துடும். அவங்களே தலையில் மண்ணை வாரி போட்டுட்டு போயிடுவாங்க, இவ்வளோதான். ஒரு வேளை அப்படி இல்லாமல் போனால் கூட 2026 2.5 வருஷம் தான் சார் இருக்குது, 2 வருஷம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் இவ்வளோ வருஷம் 67-70 வருஷம் பொருத்தம் இல்லை. 67-70 வருஷமாக ஒரு சமுதாயத்தை, குறிப்பாக பிராமண சமுதாயத்தை தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு வந்தாங்களா, அவமானப்படுத்திட்டே வந்தாங்களா. எப்படி சார் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேச முடியும்? அதுக்கு சார் அரசியல் சட்டத்தில் எங்கே சார் இடம் இருக்குது? ஏதாவது ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேச முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பிராமண சமுதாயத்தை 60-70 வருஷமாக இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க சார். எப்படி வந்து இதை சட்ட ரீதியாக அனுமதிச்சுட்டு இருக்காங்க? ஆளுங்கட்சியினர் அப்படிலாம் பண்ண முடியுமா சார்? ஆளுங்கட்சிக்காரங்களே பண்ணுறாங்களா சார்? இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணுமா சார்? வரணும்ல. இவ்வளோ வருஷமாக இருந்துச்சுல்ல சார், இவ்வளோ வருஷமாக பொறுமையாக இருந்தோம்ல, இந்த 2 வருஷம் பொறுமையாக இருப்போம். இப்போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கல. தீட்சிதர்கள் எவ்வளவு இன்னல்களை கொடுத்துட்டு இருக்காங்க, சிதம்பரம் தீட்சிதர்களுக்கு எவ்வளவு இன்னல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இப்போ ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கோயில்களை இடிச்சிருக்காங்க. வந்த உடனே இந்து விரோதம்ங்கிறத காணிச்சாங்களே இல்லையா? அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி ஒரு நல்ல டயலாக வெளியே போட்டுக்கிட்டு குடிகாரனை அவனை இவனையும் கொண்டு போய் விருப்பம் இல்லை. சாமி கும்பிடுறது யாரு சார்? நாமல்ல சார் முடிவு பண்ணணும் யார் வந்து பூஜை வைக்கணுங்கிறத. எனக்கு எங்கள் கோவிலில் நான் தான் சார் முடிவு பண்ணணும். அது ஐயர் பண்ணணுமா, ஐயங்கார் பண்ணணுமா, நான் முடிவு பண்ணணும் சார். அதை இவங்க பண்ணுறதுக்கு யார் சார்? ஆனால் பண்ணுறாங்களே சார், நம்ம விருப்பத்துக்கு மாறாக பண்ணுறாங்கல்ல சார். அப்போ அதுலேருந்து விடுதலை கிடைக்க வேணுமா வேண்டாமா? அதான் 2வது சுதந்திர போராட்டம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த நேரத்தை நம்ம கை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பொன்முடி கேஸோ இல்லை நீதிமன்றம் சொல்கிறதோ அது எல்லாம் நீதிமன்றத்தினுடைய சில விஷயங்கள் தீர்த்தம் பண்ண வேண்டியது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த 5 வருஷத்தில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதை வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அது நீதித்துறையும் சேர்த்து தான். இந்த கால தாமதமாகிறது, இந்த மாதிரி பொன்முடி மாதிரியான இந்த திருட்டு கும்பல் எல்லாம் பழையபடியும் இந்த சட்டத்தினுடைய ஓட்டையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு செக் வைக்கணும். அது மொத்தத்தில் வைக்கணும். அது சட்ட திருத்தம் கொண்டு வந்து வைக்கணும். மேலிருந்தே சரி பண்ணாதான் மொத்தமாக சரியாகும். நீங்கள் அந்த சுண்டு வரல மட்டும் நீங்கள் சரி பண்ணீங்கன்னா இங்கே மேலேருந்து எல்லாம் போயிட்டு இருக்க, நாசமாயிட்டு இருக்கு. அப்போ மொத்தத்தையும் அதை பிரெயினில் தான் சரி பண்ணணும், பிரெயினில் தான் சார் சரி பண்ணி முடியணும். அங்கே சரி பண்ணால் தான் மொத்தமும் சரியான, அதான் செய்தாகணும். அதை செய்வதற்கு வாய்ப்பு அவங்க வரும்போது செய்துடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் இப்போ செய்ய வேண்டிய வேலை இந்த 25 நாளைக்குள்ளால என்ன வகையில் உங்களால் 4 பேரை ஓட்டு போட வைக்க முடியுமா பாஜக அணிக்கு கட்டாயம் அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.